விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 26ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. அருமையான ஜோதிட குறிப்புகள், ஜோதிட வரலாறுகள், கிரகங்களினுடைய வரலாறுகள், கிரகங்களினுடைய கதைகள், நட்சத்திரத்தினுடைய அடையாளங்கள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகளில். இன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் பிற்பகல் 1 மணி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். காலை 8 மணி வரைக்கும் தசமி திதி, அதற்கப்புறமேல் ஏகாதேசி திதி. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4 மணி 45 நிமிடங்கள் முதல் 5 மணி 45 நிமிடங்கள் வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12 மணி 15 நிமிடங்கள் முதல் 1 மணி 15 நிமிடங்கள் வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, சார் எங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னா, சார் பசு போயிடுச்சு, குதிரையும் போயிடுச்சு, மானும் போயிடுச்சு, ரொம்ப அழகாக மகாலட்சுமியோட திருவுருவ விக்கிரகம் வச்சுருக்கீங்களே, நீ பெரியாள் சார், ஒன்று ஒன்றா விட்டுக்கிட்டே இருக்கிற, இந்த மாதிரி நல்லா அழகான விக்கிரகம்லாம் எங்கே வாங்குற அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம நேயர்கள் மனதில் வரும். இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு மகாலட்சுமியின் அனுகிரகம் கொண்டு அத்தனை சிறப்புக்குரியது இந்த சுவாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமாக இருக்கப்போ இந்த மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, தாமரை பூ மீது ஆலயம் கொண்டவள் இல்லையா, கைகளில் தாமரை பூ கொண்டவள், காசு பணம் இதற்கெல்லாம் அதிபதியாக சொல்லப்படுபவள், அந்த மகாலட்சுமியினுடைய மந்திரம் ஆதிசங்கரர் கனகதாரை ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் பாடுறார். தமிழில் வேணாலும் கேளுங்க, சமஸ்கிருதத்தில் வேணாலும் கேளுங்க. தமிழில் பொன்மலைன்னு நம்ம கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக இதை சமஸ்கிருதத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார். அந்த பொன்மழைங்கிறதையும் கேட்கலாம். கனகதாரை ஸ்துதிங்கிற சமஸ்கிருதத்தில் இருக்க மந்திரத்தையும் காதுகளால் கேட்டுட்டு இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷன் இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பரணி கார்த்திகையில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. தட்டி தூக்க வேண்டிய ஒரு நாளாக மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், போட்ட பிளான் மிகச் சரியானதாக கணக்கச்சிதமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. உங்களை மாதிரி யாரும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூட முடியாதுங்க. வேலையை பார்த்து மலைக்கிற ஆளாக நீங்கள், வேலை தான் உங்களை பார்த்து பயப்படணும், வரவு செலவு தான் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி நாளில் இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு. அப்போ சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை, இதில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது எத்தனை வரவேற்பு கிடைக்கணும், அது உங்கள் ராசியாகவே அமையும் பொழுது எத்தனை சிறப்பு இருக்கணும். பிரத்யேகமான உணவுப் பொருள், உணவினுடைய ருசியை மிக பிரமாதமாக ஆன் டைமுக்கு உங்கள் மனதிற்கு விருப்பத்தை போல உணவை, உங்கள் மனதின் விருப்பத்தை போல உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை, உறவுகள், நட்புகள், சிநேகிதங்கள், இந்த மாதிரி இன்னொரு நாள் இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேஷராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங் அப்படின்னு, எஸ் சார், எஸ் சார், வெயிட்டிங் லிஸ்ட்டு சார், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் சார், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வேங்க என் மகன் ஒத்தையில் நிற்கிறேன், கத்தையாக வாங்க, எல்லாரும் நாளைக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை. இன்றைக்கி ஒரு விஷயத்தை போஸ்ட்போனும் பண்ணுவீங்க,
அதே மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரீபோனும் பண்ணி கொஞ்சம் லெவலாக அதற்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு நாளாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் மாலை நேரம் வரைக்கும் தடுமாற வேண்டிய தருணங்கள், காத்திருக்க வேண்டிய நிலை, அமைதியாக வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களுக்காக ஏக்கப்பட்டு காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். மருந்து, மல்லிகை, மாத்திரை கரெக்டாக இருக்கும். ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் பண வரவில் ரொட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து சுபத்துவமான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிடித்த கொள்கையில் இறுக்கம்ங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். அதுதாங்க வைராக்கியம். வைராக்கியம் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. கார்த்தி சார், நீங்கள் தான் புலி விக்கிரகம் வைக்கலையே, நீங்களே பெரிய புலி. ஆண் புலி, பெண் புலி, பாயும் புலி அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அதே மாதிரி புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ண வேண்டிய நிலை. பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி உங்களை வைத்து தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. பயணங்கள் முடிவதில்லைங்கிறது. மாலை நேரத்தில் பாருங்கள், ஒரு டிக்கெட் புக் பண்ணுறது, ஒரு ட்ராவல் கன்ஃபர்மேஷன், போகலாமா, எப்படி போகலாம், என்ன மாதிரி போகலாம், பிளான் ஆஃப் ஆக்ஷன், மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன்லாம் நீங்கள் தான் போட வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். அது வெற்றி தர வேண்டிய ஒரு நிலை. பொறுப்பு ரொம்ப அதிகமாக வருமா, ஒன்றே ஒன்று, இந்த திட்டிடலாம், இவங்களை ஒதுக்கிடலாம், அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம், எதுக்கு அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்காதீங்க. நாளை அனுபவிக்கிறதுக்கான தருணம். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை, சார் அப்ஸ்டர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டர்ஸ் சார், இந்த கவுண்ட்ரு இல்லையா சார், அடுத்த கவுண்ட்ரு சார், ஒரே கவுண்டராகவே போகுதே, நானும் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு இந்த கமெண்ட் அடிக்கிறது, இந்த கவுண்டர் அடிக்கிறது. அதே மாதிரி போராட்டத்திற்கான தருணங்கள், எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசி கொடுங்களேன் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டிய அமைப்பு. நம்ம என்ன சொன்னாலும் கடைசியில் நாங்கள் செய்கிறது தான் செய்வோன்ட்டு போகிறப்ப இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனங்கிற ஒரு கோபம் உங்களுக்குள்ளவே இருக்கும். உங்கள் திறமையோ உங்கள் கெட்டிக்காரத்தனமோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்காது. பரவாயில்லன்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள். சார் அப்ஸ்டர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டர்ஸ் சார், அங்கே சார், இங்கே சார், ஒரே ரொட்டேஷனாக இருக்குது சார். இன்றைக்கி கூகுள் மேப்பை பாருங்கள், சரியாகவே லொக்கேஷன் காட்ட மாட்டேங்குது சார். வாட்ஸ்அப்பும் கரெக்டாக லொக்கேஷன் காட்ட மாட்டேங்குது. இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் ஆப்பில் போட்ட விஷயம்லாம் நமக்கு கரெக்டாக டயத்துக்கு வரலையே அப்படின்னு, டயம் இல்லையே, டயத்துக்கு வரலையே, நீ கொஞ்சம் டயம் டிலே தான், ஐயோ என் டயம் அப்படியா இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலை. ரொம்ப டைம் டஃப்பாக தான் இருக்குது போல் இருக்குதுன்னு சொல்கிற அமைப்பும் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த பாஸ்தா, பிஸ்தா இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பாசத்தை தா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். யாருக்காக, இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை அது யாருக்காக அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், பிரிவுகள், சந்திப்புகள், பிரிவு, உபச்சார விடை. ஆமாம் சார், ஆமாம் சார், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கை கொடுத்துக்கலாம் சார், ஒரு ஹக் பண்ணிடலாம் சார், ஒரு ஹாய் சொல்லிடலாம் சார், பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி, சொல்லால் அடித்த சுந்தரா. ஆமாம் சார், தெரியாமல் பேசிவிட்டேன், உடனே பாருங்கள் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. சிநேகிதர்களுக்கு இடையே ஒரு சின்ன கோபதாபம், வாத விவாதங்கள், என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற சிம்மராசி நேயர்களுக்கு நீங்கள் எத்தனை பேர்த்த எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கீங்க, இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ். ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த உலகம் திருப்பி அதையே உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சிரிப்பை கொடுத்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு சிரிப்பை திரும்பி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த பழி வாங்குறேன், சண்டை போடுறேன், இந்த பழிக்கு பழி, புலிக்கு புலி, நானும் ரவுடியாக்குன்னீங்கன்னா அப்புறம் காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க முடியாது. இந்த தடியாள், இந்த பொடியாள், அப்புறம் இந்த சண்டைக்கான ஆட்கள், இவங்களெல்லாம் தேடி போய் எனக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்களேன்னு கேட்க வேண்டிய ஒரு நிலை. இந்த ஆதரவு கேட்கறது, ஆதரவு கோர்றது, கொஞ்சம் ஆளுங்களை சேர்க்கறது, ஆளுங்களை கொஞ்சம் வெட்டி விடுறது, சில உறவுகளை சிம்மராசி நேயர்களே தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. கரடியை கட்டி பிடிச்ச மாதிரி தான் நான். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பெரிய ரிலீஃப் இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சுப செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே மாதிரி எவ்வளோ பாடுபடுறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ அலையிறீங்களோ, எந்த அளவுக்கு கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு சுப செய்திங்கிறது உங்களுக்காக உண்டு. பண வரவு சந்தோஷம் தரும், வரவு செலவு மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும்.
இந்த பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை அதுக்கப்புறமேல் ரொட்டேஷன் திறந்து விடுறதும், இந்த மைக்ரேஷன் இடம் விட்டு இடம் போகிற காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயமாகும். இந்த சோம்பேறித்தனமாக இருக்குது சார், உட்காந்த இடத்துலேருந்தே முடிச்சிடலாமான்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உங்களை தேடி வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்டை விரும்புமானா, இன்றைக்கி பூங்காத்து கன்னிராசி நேர்லேயே உங்களை பார்த்து திரும்ப போகுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போது மிகப்பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாதாரணமாக சில விஷயங்கள்லாம் பேசி வளம் பெற வேண்டிய அமைப்பு சிறப்பான ஒரு நன்னாளாக இன்றைக்கி இருக்கும். மிகப்பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதெல்லாம் இன்றைக்கி கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், எங்கேருந்து நீங்கள் தான் காலையில் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டம் மோன்ட்டீங்க, தலையை வலிக்குது, கையை வலிக்குது, இந்த பாருங்கள் அந்த மரப்பொருளில் இடிச்சுக்கிட்டேன், இந்த இரும்பு பொருளில் மோதிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. துலாம் ராசி நேர்களே, உங்களுக்கு உடலில் இருக்க பலம் கால்களில் இருக்காது. ஆமாம் சார் கால் கொஞ்சம் வலிக்குது, காலில் இடிச்சுக்கிட்டேன், இந்த பாருங்கள் காலில் போட்டுட்டாங்க, விளர அடி காலில் தவறி பட்டுருச்சோ அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். அலட்சம், என் காலுக்கு மட்டும் வாய் இருந்தது, என் காலில் 2 சக்கரத்தை கட்டிட்டு தான் நான் சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய ஒரு ரொட்டேஷனுங்கிறது இருக்கும். நம்மளை பார்த்து இது தெரியாதா, அது தெரியாதா, இதை பண்ண முடியாதா, அதை பண்ண முடியாதான்னு கேட்குறப்போ ரொம்ப பெரிய கோபம், மன தடுமாற்றங்கள் பெரிய அளவுக்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த 7up சுவாதி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஆமாங்க, இன்றைக்கி இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதுவும் ஜோடா வாங்கியார தெரியாதாங்கிறப்ப தான் நமக்கு கோபமே ஜாஸ்தி வரும். பொள்ளாச்சால கோபம் பொத்துக்கிட்டு வரும். அது வாங்கியார தெரியாதான், இது வாங்கியார தெரியாதான் அப்படின்னு. சித்திரை, சுவாதி, விசாகம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம், பெரிய மனப்போராட்டம். இந்த பாருங்க, நம்ம தூங்கும் போதோ ரெஸ்ட் எடுக்கும் போதோ தான் யாராவது வந்து எரிச்சலை கிளப்பிட்டு போவாங்க. எரிச்சலை கிளப்ப வேண்டிய நிலைங்கிறது இன்றைக்கி இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை, உழைப்பு, உயர்வு. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சும். உங்கள் குருவை மிஞ்சி போய் நிற்பதற்கான ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். அரசு நிறுவனங்கள், அரசாங்க அதிகாரிகள் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் சுப செய்திகள் இருக்கும். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான சர்வீஸை அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம். எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாங்க, எவ்வளோ அழகாக பேசினாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. எனக்கும் ஏசி உண்டு தானே அப்படின்னு, கண்டிப்பாக உங்களுக்கும் ஏசிலாம் உண்டு தான். ட்ராவல் கன்ஃபார்ம் ஆகும், டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கூட பார்க்கலாம். மாலை நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சுப செய்தி, ஒரு தெளிவான டிசிஷன் எடுப்பதற்கான தருணம் இருக்கும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயர்த்தி பார்க்கப்படும், உயர்த்தி பேசப்படும். நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகுன்னு சொல்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். அன்புக்குரிய உறவுகளிடையே மிகப்பெரிய சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எட்டி பார்ப்பதற்கான ஒரு நிலைங்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்காகவே காணப்படும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி உண்டு. கதவை திறந்து வச்சுருங்க. கதவை திற, காற்று வரட்டும்னது அந்த காலம். கதவை சாத்துங்க, ஏசி போய்டுங்கிறது இந்த காலம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமாங்க, நானும் விடமாட்டேன் அப்படின்னு. சார் கருப்பு குதிரை தான் போயிடுச்சே சார், மகாலட்சுமி தானே இருக்குது, இருந்தாலும் பிடித்த பிடிவாதம், கொள்கை, மனசுக்குள்ளே இருக்க வைராக்கியம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து என்னை பார்த்து பேசட்டும், நான் ஏன் அவங்கள பார்த்து பேசுவேன்? நான் மன்னிப்பு கேட்பேன்னா, நான் இறங்கி போய் பேசுவேன்னா, நான் எவ்வளோ கெத்தான ஆள், எவ்வளோ கெத்தான தருணங்கள் எனக்குள்ளே உண்டு அப்படின்னு. துலாம் ராசினே நீங்கள் கெத்தான ஆள் தான். அதே கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க. வைராக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குதிரை உங்களுக்காகவே ஓடும். ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த ரேக்லா ரேஸ் குதிரைங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ கண்கள் விரிந்து லாபத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. புகழ், பெருமை இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். இதெல்லாம் பற்றி பேசுகிறப்ப தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சுப செய்திகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான தருணங்கள், எதிர் வீட்டு குழந்தைகளுடன் குழந்தையாக சத்தம் போட்டு விளையாட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். சந்தோஷம், பெருமிதம், மகிழ்ச்சி, உறவை நினைத்து கௌரவம் கொள்ள வேண்டிய நிலை. உங்கள் கெத்தை விட்டு கொடுக்காத ஒரு நாளாகவும் இன்னைக்கு நாள் இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இந்த பிராண்டட் ஐட்டம் இல்லைன்னா நமக்கு இறங்கவே இறங்காது. சார் யூ மீன் பிராண்ட்? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ மீன் பிராண்டிங். அந்த எங்களுக்குன்னு பிரத்யேகமான இதே தான். நாங்கள் மற்றதெல்லாம் இந்த பெட்டர் மாஸ் லைட்டெல்லாம் ஆகாது அப்படின்னு, பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும், இந்த தீப்பந்தெல்லாம் நாங்கள் கொளுத்திக்க மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கி இருக்க வேண்டிய தருணம். எங்களுக்கு இந்த கடையிலேருந்து தான் வேணும்,
எங்களுக்கு இதுதான் வேணும், இந்த ஐட்டம் நம்பர் தான் வேணும், நாங்கள் மாற்றிலாம் போக மாட்டோம், எங்கள் டேபிளில் தான் நாங்கள் இருப்போம், எங்கள் இடத்துல தான் நாங்கள் உட்காருவோம் அப்படின்னு ஒரு வரட்டு பிடிவாதம், ஒரு முரட்டு பிடிவாதம். அதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் காணப்படும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு ஆதரவு தர வேண்டிய அமைப்பு. எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக அமையும். பிரயாணங்கள் சுகந்தன் நன்னேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்கும். தெய்வ பக்தி, விடாமுயற்சி, பிரார்த்தனை, வழிபாடு சந்தோஷம் தரும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த குறுக்கு வழிகள் வேண்டாம். இந்த வாகனத்தை நிறுத்துறதுக்காக தூரமாக போகிறது வேண்டாம். எரிபொருள் பற்றாக்குறை, இந்த பெட்ரோல் வந்து சிவப்பு கோட்டுக்கு கீழவே வந்துருச்சு, போடலாமா வேணாமா, அப்புறம் போட்டுக்கலாமா, நாளைக்கு போட்டுக்கலாமா, சஞ்சலங்கள் வேண்டாம், போட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. போகிற இடத்துல எங்கேயாவது ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா, வண்டியிலே ஏசி ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா, வண்டி ஆன் பண்ணியே வைக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா, திடீர்னு வேறு யாராவது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த எரிபொருள் பற்றாக்குறையில் கொஞ்சம் சிரமப்பட்டு காத்திருந்து எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள். வண்டி வாகனத்தை நிறுத்துறதுக்கான தடுமாற்றங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கின்னு பாருங்கள், நம்ம வைக்கிற இடத்துல வேறு யாராவது வச்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கூட்டமா, இவ்வளோ குரூப்பா, எங்கேருந்தியா இவங்கெல்லாம் கிளம்பி வராங்க அப்படின்னு இந்த வெளியூர் கூட்டத்தை பார்த்தாலே வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று மாநிலம் பிள்ளைங்கள்லாம் பார்த்தாலே கொஞ்சம் சற்று வியந்து பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் முன்னாடி தான் போகிறாரு, தப்பில்லை, போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு உங்களை நீங்களே தைரியம் படுத்தி கொள்ள வேண்டிய தருணங்கள். துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டு வந்தோம் இந்த உலகில் அப்படின்னு தனிமை, துணிவு, நான் ஒரு ஆளாக இருக்கனே, ஒன் உமனாக இருக்கனே, ஒன் மேனாக இருக்கனே, முடியுமா அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் இந்த சமுதாயத்தையே புரட்டுச்சு. விடுதலைக்கு அந்த தனி மனிதனுடைய சிந்தனை தான் காரணமாக இருந்துச்சு. மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாளினுடைய அமைப்பில் மேன் ஆஃப் ஆக்ஷனாகவும் உமன் ஆஃப் ஆக்ஷனாகவும் இருக்க போகிறது நீங்கள் தான். மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனுங்கிறத கொண்டு வந்து கொடுப்பீங்க, மிகப்பெரிய முடிவுகளுக்கு காரணமாக இருப்பீங்க. பணப்பஞ்சம்ங்கிறதெல்லாம் தீர்றதை கண்கூடாக பார்க்கலாம். எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள்ங்கிறது வாழ்க்கையில் இருக்க எதிர்ப்புகளையும் ஃபேஸ் பண்ணி நண்பர்களுக்கு நண்பர்களாகவும் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் உறவை நினைப்பவர்களுக்கு உறவுக்கு கை கொடுக்கும் சந்தோஷமான தருணங்களும் உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போல் ஆடுதேன்னு உறவுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து முடியும். அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஒரு கோபம் வரும், அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும். இந்த பல்பத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு மூட்டை முடிச்சா கட்டி தூக்கி போட்டுட்டு நாளை பார்ப்போம்னு சொல்ல வேண்டிய நிலை. பெரிய மனிதத்துவத்திற்கான சிந்தனை உங்களுக்குள்ளே வரணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு வயோதிகர் உங்ககிட்ட உதவி கேட்பார், ஒரு வயோதிக பெண்மணி உங்ககிட்ட உதவி கேட்பாங்க, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு உதவி கேட்பாங்க. மனமுகுந்து அதை செய்யுங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் அவசரம் எனக்கு தெரியுது, சனி பகவான் இது உங்களுக்கு கொடுக்குற சோதனை. அந்த சோதனையை தாண்டி அந்த மானுட சேவையை புரிந்து அதற்கப்புறமேல் இன்றைக்கி நாளை ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் நாமத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கோலாப்பூர் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.